அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஜெஸ்ஸி கிச்சன். இன்றைக்கி நம்ம கூவை செய்ய போகிறோம். எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். தேவையான பொருள்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இந்த கப்பால் 1 கப்பு பச்சரிசி 2 மணி நேரம் எடுத்து ஊற போட்டு வச்சுருக்கேன். இந்த கப்பாலேயே எந்த கப்பு நீங்கள் எடுத்துக்கிறீங்களோ அந்த கப்பாலேயே 2 கப்பு சீனி, 1 கப்பு தண்ணி, 400 ml கோகோனட் மில்க். இதே மாதிரி ஒரு பேனை அடுப்பில் வச்சுக்கிறேன். 2 கப்பு சீனியை சேர்த்துக்கலாம். அதில் 1 கப்பு தண்ணி சேர்த்துக்கிறேன். இது நல்லா கரையட்டும். சீனி நல்லா கரையணும். கரைஞ்சப்புறம் இதை ஆற வச்சிடலாம். எடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் இந்த ஊற வச்ச அரிசியை எடுத்து அரைச்சிக்கிறேன். கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது. இதில் நல்லா வடிகட்டி வச்சுருக்கேன். பாதி கப்பு தேங்காய் பால் எடுத்து ஊற்றி இதில் அரைச்சிக்கிறேன். இந்த அரைச்சி வச்சு இந்த அரிசியை ஒரு பவுலில் சேர்த்துக்கிறேன். மீதி இருக்கிற தேங்காய் பாலையும் இதில் சேர்த்துக்கிறேன். சீனியை கரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். இது நல்லா ஆறி இருக்கணும். இதே மாதிரி 3 பவுலில் நான் ஊற்றி வச்சுருக்கேன். 2 கலர் சேர்த்துருக்கேன், 1 ப்ளெயினாகவே விட்டுருக்கேன். இதே மாதிரி ஒரு சட்டியில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். உள்ளே ஒரு ஸ்டாண்டு போட்டு தண்ணி ஏறாத அளவுக்கு கொதிக்க விட்டு வச்சுருக்கேன். இப்போ இதில் தான் ஊற்ற போகிறோம். நான் இதை உள்ளக்க வச்சுக்கிறேன். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு லேயர் ஊற்றிக்கலாம். இது நல்லா வேகட்டும். 5 நிமிஷம் வேகணும். இப்போ இது வெந்துருச்சான்னு பார்த்துக்கலாம். நல்லா வெந்துடுச்சு. இப்போ அடுத்த லேயர் ஊற்றிக்கிறேன். இதே மாதிரி நம்ம எடுத்து வச்சுருக்க 3 கலரையும் லேயராக ஊற்றிக்கலாம். நான் இப்போ இதே மாதிரி ஊற்றி எல்லாத்தையும் வேக விட்டு வச்சுருக்கேன். இப்போ நல்லா வெந்துருச்சு. இதை வெளியே எடுத்து ஆற விட்டு வச்சிடுறேன். இப்போ கலர்ஃபுல்லான கூவை ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்கள்.